Hello students, welcome you all. In this video we are going to learn how to divide the fractions. Okay, if you want to divide fractions we have to follow some steps. Okay, if you follow the steps means definitely we will never make a mistake. Okay, so the steps are: the first one, convert any mixed fraction into an improper fraction or write whole numbers over 1. Okay, so multiplication la first step என்னவோ அதே தான் இங்கே டிவிஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது கொஷினில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டினாமினேட்டர் நம்ம ஒன்றுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, change the division sign into multiplication sign and turn the second fraction upside down. Okay, it becomes a reciprocal. Okay, next second step என்னன்னா கொஷினில் டிவிஷன் சைன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த டிவிஷன் சைனுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் சைன் அப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் சைன் அப்ளை பண்ணுறதுனால கொஷினில் செகண்ட் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற்றி எழுதணும். ஓகே, ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 5/2ன்னு எழுதணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுத்ததுக்கப்புறம் நியூமரேட்டர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து என்ன பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டினாமினேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டெப் 3ல் நியூமரேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் 5, சிம்பிளிஃபை இஃப் இட் நெசசரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர ரிசல்ட்டன்ட்டை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடணும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் அதோட வேல்யூ எழுதணும். ஓகே, தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ இட். ஓகே, எக்ஸாம்பிள் 1, divide 4 1/2 by 3 1/2. Okay, so here they given mixed fraction. Okay, both are mixed fractions. So first we have to convert this mixed fraction into improper fraction. Okay, so if you are converting this 4 1/2, okay, so 4 1/2 into improper fraction, it will become 9/2. Okay, அதாவது இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதாவது என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் வந்து ஹோல் நம்பர் கூட மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். ஓகே, ஸோ 4 2s are 8, 8 + 1 9. ஸோ நியூமரேட்டரில் வந்து 9 எழுதணும். டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன இருக்கோ அதே தான் டினாமினேட்டரில் எழுதணும். ஓகே, ஸோ 4 1/2 வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 9/2. ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் த செகண்ட் ஃப்ராக்ஷன் 3 1/2. ஓகே, 3 1/2 if you are changing into improper it will become 7/2. Okay, we have already learnt how to change mixed fraction into improper. So I hope you all the one know it. Okay, so அதாவது ஒன்றும் இல்லை, என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் கூட மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 3 2s are 6, 6 + 1 7. Okay, so 7 we have to write in numerator and denominator as it is. Okay, இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே சேம் டினாமினேட்டர் இங்கே எழுதிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9/2 divided by 7/2. ஓகே, 9/2 divided by 7/2. ஓகே, ஸோ we have completed step 1. now we have to follow the step 2. ஓகே, ஸ்டெப் 2 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் 9/2 as it is we have to write the same. Next, instead of this division sign we have to write multiplication. Next, here 7/2 is there but we have to write 2/7. very important, we have to take a reciprocal here. Okay, division symbol வந்து multiplication symbol மாத்துறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, ஸோ 7/2 வந்து நம்ம என்ன எழுதுறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 2/7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் here we can cancellate the value numerator and denominator, these two and these two. ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் நியூமரேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 2s are 18. and step 4, if you are multiplying the denominators 2 7s are 14. okay, both are even numbers, both the numbers can be divided by 2. so if you are dividing both the numerator and denominator by 2 means 9 2s are 18 and 7 2s are 14. so we will get the answer finally 9/7. okay, this is the answer. okay, or otherwise from here itself
this numerator 2 and this denominator 2 we can cancel it. Now the remaining values 9 by 7 alone is there, so we can write the answer as 9 by 7. Okay, this is the answer for the example 1. Okay, next example 2, divide 6 by 5 by 10. Okay, so we have to divide the value 6 by 5 divided by 10. Okay, solution, given value 6 by 5 divided by 10. Okay, so step 1, if they given whole numbers, we need to consider the numbers denominator as 1. Okay, so here the number 10 is a whole number, therefore we need to consider this numbers denominator as 1. Okay, so instead of 10 we have to write 10 by 1. This is step 1. Okay, so we have completed step 1. Okay, so now we have 6 by 5 divided by 10 by 1. Okay, next we have to follow step 2. Step 2, we have to change the division symbol into multiplication symbol. Okay, so instead of this division symbol we have to write multiplication symbol. So for that we have to change this 10 by 1, the second fraction 10 by 1, we need to take reciprocal. Okay, ஸோ இந்த டிவிஷன் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும், தலைகீழாக மாற்றி எழுதணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, ஸோ அப்படி ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 by 1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 by 10ன்னு எழுதணும். ஓகே, this is step 2. Okay, so now we have completed step 2. So next step 3, we have to multiply the numerators. Okay, so here in the first value the numerator here it is 6 and in the second value numerator here it is 1. Okay, so if you multiple 6 into 1 we will get the answer 6. 6 ones are 6, we have to write in the numerator. Okay, next step 4, we have to multiply the denominators. Okay, so here in denominator, first value denominator here it is 5 and the second value denominator here it is 10. So if you multiple 5 into 10 we will get the answer 50. 5 tens are 15. Okay, we have to write this 50 in the denominator. Okay, so now we get the answer 6 divided by 15. Okay, both the numbers are even numbers, therefore both the numbers we can simplify it. Okay, so both the number can be divided by 2. Okay, if you are calculating both the numbers by 2, we know that 2 3s are 6, right? So now we have 6 by 50. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் கேன்சல் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 2 3s are 6, ஸோ 3 எழுதிக்கலாம். இப்போ 2 கூட 25ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 50 வரும். ஸோ 50 2ஆல் டிவைட் பண்ணால் 25. ஓகே, ஸோ த ஃபைனல் ஆன்சர் we have to write 3 divided by 25. Okay, so this is the answer. Like this we have to divide the fractions. Okay, so answer for the second problem 3 divided by 25. Okay, next the last example, divide 2 by 5 by 7 by 2. Okay, solution, here the given value 2 by 5 divided by 7 by 2. Okay, so here in this question they did not given any whole numbers or any mixed fractions. Okay, therefore we could not follow step 1, so we can directly move on to the step 2. ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் கொடுக்கல, ஹோல் நம்பர்ஸும் கொடுக்கல. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா ஸ்டெப் 2க்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் 2, here in this question they given 2 by 5 divided by 7 by 2. So step 2 we have to change this division symbol into multiplication symbol. So first value 2 by 5 as it is, next division symbol we have to write multiplication symbol. So the second fractions we have to take reciprocal, right? So instead of this 7 by 2 we have to write 2 by 7. Okay, so now we have 2 by 5 into 2 by 7. Okay, so next we have to follow the step 3, we have to multiply the numerators alone. So here the numerators, first fraction numerator 2 and the second fraction numerator 2, for multiplying it 2 2s are 4. Okay, so 4 we have to write in the numerator. Next we have to follow step 4. So first fraction denominator 5 and in the second fraction denominator 7. If we are multiplying the two denominators, 5 7s are 35, we have to write in the denominator. Okay,
So finally we get the answer 4 divided by 35. Okay. So hereafter we cannot simplify the value 4 divided by 35. So the problem is over. So answer for this problem here it is 4 by 35. So I hope you understand how to divide the fractions. Okay, thank you so much for watching this video.